நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சமயத்தில் என் பக்கத்தில் நின்றிருந்த 2 நீர் தேவதைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடாலிகள் விழுந்துருச்சான், அதெல்லாம் தேடுறதுக்காக போயிருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேரை கூப்பிட போகிறோம். அவங்க 6 பேரும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க சிடி கேசட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பதிவுகளை பண்ணியிருக்காங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். அந்த 6 பேரை நான் இப்போ கூப்பிட போகிறேன். அந்த 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிட் அடிச்சுக்கிறேன் லைட்டாக. பிரியா, ஜெய் வெங்கட், கோவர்தினி, நந்தினி ஸ்ரீ, ஹர்ஷினி அண்ட் உமாதேவி. 6 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பாடுங்க, என்ன மாதிரி பாடுங்க, ஓகேவா? ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கும். பிரியா யார் இதில்? பிரியா என்ன பாட்டு பாடுறீங்க? என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இப்போ துடிக்கிறதே. என் மனசு இதுவரை பறந்ததில்லை, இப்போ பறக்கிறதே. இது எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறதே. இது சுகமா வலியா புரியவில்லை, கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வலியும் சேர்ந்து துரத்துகிறது. ஓகே பிரியா, ஓகே பிரியா. அடுத்தது யாரை சொல்லலாம்? கோவர்த்தினி. முன்பே வா என் அன்பே வா, பூ பூவா பூ பூவா, நானா கேட்டேன் என்னை நானே, நானியா நெஞ்சம் சொன்னது. போதுமா போதும். ஓகே, நல்லா இருக்கு, நல்லா. ஹாய் ஜெய் வெங்கட். எஸ் மேம். என்ன சாங் பாட போறீங்க? உயிரே உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமேல். புயல் வெயில் மழை பல சொலை இவை ஒன்றாக கடப்போமே. உன்னை தாண்டி எதையும் என்னால் யோசனை செய்ய முடியாதே. ஓகே ஜெய் வெங்கட், தேங்க்யூ. நந்தினி ஸ்ரீ யாரு? வெரி குட். என்ன பாட்டு பாட போறீங்க? அனல் மேலே பனித்துளி அழைப்பாயும் ஒரு கிளி, மறந்தேடும் மழை துளி இவைதானே இவளினி. உறக்கங்கள் உரைப்பனி இவைதானே இவளினி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹர்ஷினி யாரு? என்ன பாட்டு பாடுறீங்க? பூ மீது யானை பூவலியை தாங்குமா, தீ மீது வீணை போய் விழுந்தால் பாடுமா. போ என்று சொன்னால் வரும் நினைவும் போகுமா, போராடும் அன்பில் அடையேந்தான் காயமோ. ஓகே ஹர்ஷினி, தேங்க்யூ. இன்னும் யார் பாக்கி? ரைட், நீங்கள் தான். ரைட், இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலின் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். ரைட், போதும். ரம்யா, சொல்லுங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்? நல்லா பாடினா மேல இருந்து சாக்லேட்லாம் விழும். ஓ அப்படியா? அப்போ மேலே பார்க்குறீங்க நீங்கள். அதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதாவது விழுமா அப்படின்னு சொல்லிட்டு. போன சீசன் வரைக்கும் வந்து சாக்லேட் விழும், பட் இந்த சீசன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் gift எல்லாம் வேற மாதிரி மாத்தணும்னா நல்லா இருக்கும்ல. ஓ, அப்போ அடுத்து வர செலக்ட் ஆகிறவங்களாம் அந்த ஹெல்மெட் போட்டு தான் வரணுன்றீங்க? ஹெல்மெட் இல்லை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு பசங்களுக்கு, ஒரு நல்ல ஃப்ராக்கு குழந்தைங்களுக்கு, அப்படி கொடுத்தோன்னே ஒரு வெரைட்டியா கிறிஸ்மஸ் கிஃப்ட் மாதிரி கொட்டி பொழியலாம் அப்படியே.
ஃபண்டாஸ்டிக் ஆல்ரைட், ஸோ ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட ஆடிஷன்ஸில் பாடின 6 குழந்தைங்க இப்போ நம்ம கூட இருக்காங்க. இவங்களோட ஒவ்வொரு முகத்துலையும் வந்து நிறைய பயம், நிறைய டென்ஷன் இருக்கு. இப்போ இவங்களை கூல் டவுன் பண்றதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ரிசல்ட்ஸ் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கேட்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ், குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டுலாம். குரூப் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ வந்து லைட்டா ஒரு பீட் நம்ம வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3யோட பாட்டு காலு கிலோ கருப்பு புலி மஞ்ச தூளுடா பாட போறீங்க. ஓகேவா? ஓகே, எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கோங்க. எல்லாரும் நாங்க 1 2 3 கவுண்ட் பண்ண உடனே பாட ஆரம்பிங்க. ரெடி? 1 2 3. காலு கிலோ கருப்பு புலி மஞ்ச தூளுடா, காலு கிலோ கருப்பு புலி மஞ்ச தூளுடா, காலு கிலோ கருப்பு புலி மஞ்ச தூளுடா, காலு கிலோ கருப்பு புலி மஞ்ச தூளுடா. இது பாடினே போகும்போது ஏரியாவில் அப்படியே தம்பி அப்படியே ஒரு ஒச்சக்கலையும் தேங்காய் பத்தியம் வாங்கினோப்பா அப்படின்ட்டாங்க என்ன. ஐயோ, அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இல்லை, இப்போ எனிவே இவங்க முகத்துல வந்து ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. அந்த சிரிப்பு அப்படியே சஸ்டெயின் பண்ற சமயத்துல ஜட்ஜஸ் இந்த 6 குழந்தைங்கள்ல இருந்து யாரு செலக்ட் பண்ணிருக்கீங்க, யாரு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, ரிசல்ட் என்ன, தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகே, 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 6 பேர்ல இருந்து 2 பேர் தான் செலக்டட். முதல் பேர் வந்து ஷைலஜாக்கா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிரியா. பிரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க சென்னை ஜோனல் ஆடிஷன்ஸ்ல 2nd லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க. அண்ட் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுனால இந்த பேண்டை இப்போ உங்க கையில நான் கட்ட போறேன். ஸோ அடுத்த ரிசல்ட். எஸ், அடுத்த ரிசல்ட் இட்ஸ் யூ டியூட், ஜெய் வெங்கட். நீதான். ஏ, நீ மட்டும்தான் இங்க ஜெய் வெங்கட்ல, வேற யாராவது இருக்காங்களா? யா, இட்ஸ் மீ. நக்கலோடையே இவர் வந்து லெவல் பை லெவல் தாண்டிட்டு வர இது நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஏதோ இருக்கு இந்த பையனுக்குள்ள, அப்படிதான் தெரியுது எனக்கு. இந்த 6 பெண்கள், 6 கண்டெஸ்டன்ட்ஸ்ல 5 பெண்களுக்கு நடுவுல ஒரே ஆண். ஜெய் வெங்கட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்களும் செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இப்போ ஜெய் அண்ட் பிரியா 2 பேரும் வந்து இந்த 6 குழந்தைகள செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ப்ளஸ் ஒரு வெயிட் லிஸ்டட் கண்டெஸ்டன்ட். ஓகே ஓகே, அது வந்து கோவர்தினி. ஸோ 2 குழந்தைங்க பிரியா அண்ட் ஜெய் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. அண்ட் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் கண்டெஸ்டன்ட் நம்ம பார்த்தாச்சு. மீதி உள்ளவங்க மனம் தளர வேண்டாம். இனியும் ஆடிஷன்ஸ் இருக்க போகிறது. நீங்கள் எந்த ஜோனல் ஆடிஷன்ஸில் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் எதில் வேணாலும் நீங்கள் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த பயணம், எண்ட் ஆஃப் த ஜேர்னி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஸ்பெஷலி டு த 3 of you. Thank you very much. Please take it. Stop it. எஸ். என்ன ஏதாவது செட்டில் ஏதாவது உடஞ்சிருச்சா? இல்லப்பா, எனக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, நானும் பேசணும்ல. ஓ ப்ளீஸ். உங்க எல்லாருக்காகவும் ஒரு சாக்லேட்.